ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ராகியில் செஞ்ச வடை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டு முருங்கைக்கீரையை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் ஃபுல்லாக முருங்கைக்கீரையை உருவினதை ஆட் பண்ணி கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் உப்பு அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடை பண்ணுறதுக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி தலை இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வடை மாவு பதத்தில் நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ண உடனே மாவு ஊற வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போது நீங்கள் வடை எப்பவுமே சுட்டுற மாதிரி நல்லா கொஞ்சம் மெலிசா வடை பதத்தை விட கொஞ்சம் உருண்டை பண்ணி நல்லா மெலிசாக தட்டி அப்படியே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ 2 to 3 மினிட்ஸ்க்கு மினிமம் ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி டீப் ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறு மொறுன்னு ராகியுமே நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ அப்பப்போ இது மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்ட பிறகு நீங்கள் ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி ஒரு தட்டுலேயோ ஒரு தட்டில் நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வடையோடு நீங்கள் காரசாரமாக சட்னியோ இல்லை ஏதாவது கெச்சப் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக அண்ட் எம்மியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களாம் டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ராகி அடை பண்ணுறீங்க அப்படின்னா அது சிமிலர் கைண்ட் ஆஃப் மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பட் இது மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.